வணக்கம். நான் வழக்கறிஞர் வீரபாண்டியன். ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து தந்தை பெரியாரால் உயர்நிலைக்கு வந்தவன். தந்தை பெரியாரை நெஞ்சில் வைத்து பூசிப்பவன். தந்தை பெரியாரால் மட்டுமே நாங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளோம். அந்த நன்றி நான் என்றும் மறக்க மாட்டேன். தந்தை பெரியார் என்று விமர்சிக்கப்படுகிறார். விமர்சிப்பது யார் என்பதும் விமர்சிக்க காரணங்கள் என்பதையும் நாம் ஊன்றி பார்க்க வேண்டும். நாம் ஆரிய சிந்தனைக்கு எதிராக திராவிட சிந்தனை வந்தது. அந்த ஆரியர்கள் தந்தை பெரியாரை விமர்சித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெரியாரால் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களே பெரியாரை கீழ்த்தரமாக விமர்சிப்பது வருத்தத்துக்குரியதாகும். தந்தை பெரியாருடைய சித்தாந்தங்களை 3 வரியில் ஆங்கிலத்தில் சொல்லலாம். caste is a curse which must be abolished. To abolish caste, religion must be abolished. To abolish religion, God must be abolished. சாதி என்ற கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும். சாதி என்ற கொடுமை ஒழிக்கப்பட மதம் என்ற மாயை அகற்றப்பட வேண்டும். மதத்தினை ஒழிக்க கடவுள் நம்பிக்கை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய சித்தாந்தங்களின் அடிப்படை. அவர் சொன்ன சாதி என்பது இன்றைக்கு நம்மிடையே பரவி இருக்கின்ற சாதிகள் இல்லை. வர்ணாசிரம் வகுத்த 4 சாதிகள்: சத்திரியன், பிராமணன், வைஷ்ணியன், சூத்திரன். அதை தாண்டி பஞ்சமன். நாம் எல்லாம் சூத்திரர்கள். சூத்திரர்களுக்கு என்ன உரிமை இருந்தது, என்ன இழிபாடு இருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கையின் மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள் திருமணம் செய்வது கூட உரிமையற்றவர்கள். நம்முடைய திருமணம் முறையற்றது. திருமண சடங்குகளை நம்மை இழிவுபடுத்துகின்றது. நம்மளுடைய மனைவி நமக்கு மனைவியாக மாட்டாள். நம்மளுடைய மனைவி நமக்கு வப்பாட்டி. அதுதான் இந்து மதம் சொல்கின்றது. நம்மளுடைய பிள்ளைகள் எந்த ஈம காரியங்கள் தந்தைக்கு செல்வதற்கும் அருகதையற்றவர்கள். இது தந்தை பெரியார் சொன்னதில்லை, இந்து மதத்தினுடைய மனு தர்ம சாஸ்திரம் சொல்கிறது. இதை எதிர்த்து தந்தை பெரியார் முதலில் போராடியவர். இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை எதிர்த்து, சனாதர்மத்தை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். அதற்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அம்பேத்கரும் அதே வழியில் தான் போராடினார். அம்பேத்கர் என்ன செய்தாரோ அதைத்தான் பெரியார் செய்தார். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கான்ஸ்டியூஷனில் 18% ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக போராடி 31% என்று பிற்படுத்தப்பட்டவர்கள் பயனடைகின்றார் என்றால் அதுக்கு பெரியார் விதைத்த விதைதான் ஆகும். இது ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்தே வருது. இந்த ஒதுக்கீடு என்பது ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வராங்க. அதை மீறி அது காங்கிரஸ் அமுத்துகிறது. பிறகு பெரியார் போராடுகிறார். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் கூடாது என்பது ஒரு விதி. யாரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ ரிசர்வேஷன் கிடையாது. அப்போ தமிழ்நாடு அரசு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதை எடுத்து ஒரு பார்ப்பனர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடுகிறார். இதனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு கெடுக்கிறது, மருத்துவத்திற்கு செல்ல முடியாமல் போய்கிட்டு ரிசர்வேஷனை ஒடுக்கணுங்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் இல்லைன்னு சொல்லி ரிசர்வேஷன் எடுத்துடுறாங்க. அப்பொழுது பெரியார் போராடுகிறார். காமராஜர் பெரியாரை ஊக்குவிக்கிறார் மறைமுகமாக. நீங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துங்கள், உங்களுக்கு பிறகு அது உபயோகப்படும் என்று. பெரியார் போராட்டத்தை தீவிரமாக்குகிறார். நேரு காமராஜரை கூப்பிட்டு என்ன என்று கேட்கிறார். அவருடைய போராட்டத்தை ஒடுக்க முடியாதது, அதனால் ரிசர்வேஷன் கொடுத்தால்தான் போராட்டம் ஓயும் என்கிறார். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ரிசர்வேஷனுக்காக கொடுத்த அமெண்ட்மெண்ட்டு தந்தை பெரியாரால் வந்தது. இன்று நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன், என் பிள்ளைகள் மருத்துவராக இருக்கின்றது, என் மனைவி உயர்ந்த பதவியில் இருந்தார் என்றால் அதற்கு தந்தை பெரியார் இட்ட விதைதான் காரணமாகும். அந்த ரிசர்வேஷன் கொடுக்கலன்னா தமிழர்கள் இவ்வளவு உயர்ந்திருக்க முடியாது. தமிழர்களை உயர்த்துவதற்காக 2 வழியில் பெரியார் போராடினார். இந்து மதம் கொடுத்த இழிவுகளை மாற்றுவதற்காக பெரியார் போடினார். இந்து மதத்தின் அடிப்படையில் ஆரியர்கள் நம்மளை அடக்கி ஆழ்ந்ததை மாற்றி நம்மளை உயர்வுபடுத்துவதற்காக பெரியார் போயினார். 2லும் அவர் வெற்றி அடைந்தார். வெற்றி அடைந்து அன்றைக்கு என்று பெரியார் காலத்தில் பார்க்கும் பொழுது உயர்ந்த பதவிகளில் 3% உள்ள பிராமணர்கள் 90 விழுக்காட்டுக்கு மேல் பதவியில் இருந்தனர். கலெக்டர்லேருந்து, டாக்டர்லேருந்து, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எது பார்த்தாலும் பிராமணர்கள் இருந்தார்கள். நாமெல்லாம் அந்த பதவியில் இருப்பதற்கே தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு நாமெல்லாம் ஒடுங்கியிருந்த காலம். இன்று அந்த நிலை மாறி 90 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உயர்நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அது தந்தை பெரியார் விதைத்த விதைதான் காரணமாகும். இதை மறந்து இன்று பெரியார் விமர்சிக்கப்படுகிறார். அதை முறையாக அவர்களுக்கு பதில் சொல்வதற்கும் ஒருவரும் இல்லை. இந்து மதத்தினுடைய
கொள்கைகளினால் எவ்வாறு நாம் பாதிக்கப்பட்டோம் என்பதை அம்பேத்கர் சொல்கிறார், நம்ம சொல்லலை. அம்பேத்கரே பெரியார் என்ன சொன்னாரோ, இந்து மதத்தினுடைய அந்த முறைகள், திருமண முறை என்பது நம்மளை மிக இழிவுபடுத்துகிறது என்று விளக்குகின்றார். விளக்குனது தான் இப்போ வந்து ஒரு பதிவாகுது. இந்து மதத்தில் வந்து திருமண முறையில் ஒன்று தீ வலம் வருதல். அந்த மணமகன் 7 அடி மணமகளை கையில் பிடித்து கொண்டு வர வேண்டும். 7 அடி வந்ததுக்கு பிறகு தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும். இது இந்து மதத்தினுடைய திருமண முறை. இதை மீறி திருமணம் செய்தால் திருமணம் செல்லாது. அந்த 7 படிகள் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் அம்பேத்கர் சொல்கிறது, அதை மட்டும் இப்பொழுது உங்களுக்கு படித்து காட்டுவது முறையாக இருக்கும் என்று கருதுகின்றேன். சூத்திர பெண்ணின் திருமண நிகழ்ச்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சூத்ரா விமன் எனும் தலைப்பில் அவர் ஒரு தீர்ப்பை சொல்கிறார் அம்பேத்கர். சோமன் அவளை முதலில் அடைந்தான். சோமன் ஒரு இந்துத்துவ கொள்கையினுடைய கடவுள். பிறகு கந்தர்வன் அவனை அடைந்தான். யார்? அந்த மணமகளை. அக்னி ஒன்றைய உன்னுடைய 3வது கணவன். சோமன், பிறகு கந்தர்வன், பிறகு அக்னி 3வது கணவன். உன்னுடைய 4வது கணவன் மானிடனாய் தோன்றினான். தேவர்கள்டேருந்து மானிடனாக ஒருத்தன் வரான். அவன்தான் மணமகனாக வருகின்றான், மணப்பெண்ணாக வருகின்றான். அவர் ஏற்கனவே 3 முறை தேவர்களால் திருமணம் செய்து கொள்ளப்பட்டவள். 4வது முறை வரும்பொழுது மானிடத்தில் ஒருவனுக்கு கொடுக்கின்றார்கள். அவன் கையை பிடித்து கொண்டு 7 அடி நடக்கும் பொழுது 7 அடியில் அவர்கள் திருப்தி அடையாவிட்டால் அந்த திருமணம் நின்றுவிடும். அந்த 7 முறைக்கும் காரணம் யார்கிட்ட இருந்தாங்கன்னு சொல்கிறது, அந்த பெண்ணை கந்தர்வனிடமும் அக்னியிடமும் சோமனிடமும் இருந்தது. இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வது? நம் மனைவி நமக்கு மட்டுமே சொந்தம் என்று நாம் கருதுகின்ற காலத்தில் சோமனுக்கும் கந்தர்வனுக்கும் அக்னிக்கும் அவள் வாக்கப்பட்டிருந்தாள் என்று சொல்வதை இந்து மதத்தினுடைய தர்மம் சொல்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அது போன்ற நடந்த கல்யாணமும் இந்து மதத்தினுடைய அடிப்படையில் நடந்த கல்யாணம் எதுவுமே நமக்கு உரிமைகளை கொடுக்கவில்லை. மனைவி என்ற உரிமையை நமக்கு கொடுக்கவில்லை. மனைவியினுடைய பிள்ளைகள் தான் பிள்ளைகள், பப்பாட்டினுடைய பிள்ளை இல்லை. இவங்க சொத்துரிமை கூட கிடையாது. இவ்வளவே மாற்றி சுயமரியாதை இயக்கம் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் என்று போரிட்டது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்திற்கு அடிப்படையாக வித்திட்டவர் தந்தை பெரியார். அந்த சுயமரியாதை இயக்கம் செல்லுபடியாகும் என்று போரிட்ட காலத்தில் அண்ணா உடல்நிலை குன்றி நோய்வாய்ப்படுகிறார். அண்ணா சிஎம்மானியன் அந்த சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார். அதுக்கு நடுவில் அவருக்கு உடம்பு சரியானவும் போயிடுது. அமெரிக்காவுக்கு போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராரு. அந்த தீர்மானம் செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பெயர் மாற்றமும் அந்த நிகழ்ச்சி 2 ஒன்றா நடக்குது. அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதை மீறி நான் இறந்தால் பரவாயில்லை என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருமணம் செல்லுபடியாகும் என்றும் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கும் அண்ணா வித்திட்டார். அதனால தான் இன்றைக்கி சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர்களுடைய திருமணம் முறையாக நடைபெற்றுள்ளது என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக போராடியவர் தந்தை பெரியார். அதன் வழி வந்தவர்கள் திராவிட இயக்கம். இதில் எந்த விதமான மற்றவர்களை புண்படுத்துவதோ, மற்றவர்களை இழிவுபடுத்துவதோ, மற்ற மதத்தை இழிவுபடுத்துவதோ பெரியாருடைய நோக்கமோ திராவிட இயக்கத்தின் நோக்கமோ கிடையாது. நம்மளை இழிவுபடுத்துவதை இழிவிலிருந்து மீட்பதற்காக போராடியது தான் திராவிட இயக்கம். இந்து மதத்தை சேர்ந்த ஆரியர்களையோ மற்றவர்களையோ புண்படுத்துவதோ இதுவோ கிடையாது. பெரியாரை பற்றி ஒரு பிராமணன் புத்தகம் எழுதியிருக்கிறார், ஏஎஸ்கே ஐயங்கார். பகுத்தறிவு சிகரம் தந்தை பெரியார் என்று அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், பிராமணர்களுக்கு எதிரானவர் அல்ல தந்தை பெரியார், பிராமணியத்துக்கு எதிரானவர். இதை நாம் சொல்லலை. ஒரு பார்ப்பனர் உயர்ந்த பதவியிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்த ஏஎஸ்கே ஐயங்கார் என்பவர் எழுதிய புத்தகத்தில் சொல்கின்றார். பெரியார் தனி மனிதனை அவருடைய நட்பு எல்லாமே ஐயர்கிட்ட இருந்துச்சு. ராஜாஜி அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் எந்த ஐயரையோ பிராமணனையோ பார்ப்பனனையோ இழிவுபடுத்தவில்லை. பார்ப்பனர்கள் வகுத்தளித்து நம்மளை ஆதிக்கம் செய்திய உருவாக்கிய இந்து மத சம்பிரதாயங்களையும் அந்த இழிவுகளையும் போக்குவதற்காக போராடினார். அதனால் பெரியார் ஒரு கொள்கையை சார்ந்தவர். அதை விட தாண்டி பெரியாருடைய நேர்மை உலகுக்கு இன்றைக்கு போற்றப்பட வேண்டியதாகும். தந்தை பொது வாழ்வில் இருந்த காலத்தில் அவர் ஈட்டிய செல்வங்கள் எல்லாவற்றையும் பொது வாழ்வுக்காக அர்ப்பணித்தவர். இன்றைக்கு ஈவர காலேஜும் இருக்குது. இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. எல்லாமே பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். உயர் வகுப்பினர் அங்கே ரொம்ப ரேரஸ்டரார். அந்த இடத்தை கொடுத்தவர் பெரியார். 25 ஏக்கர் கட்டடம் கட்டுவதற்காக 5 லட்ச ரூபா நிதி கொடுத்தாரு. அன்று இன்னைய ரேட்டுக்கு அதை போட்டோம்னா ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 125 கோடி ஆகும்.
125 கோடி உள்ள மதிப்புள்ள சொத்தையும் தன் கையில் இருந்த காசையும் கொடுத்து அந்த கட்டடத்தை உருவாக்கி அங்கே பிள்ளைகள் படிப்பதற்காக செய்தார்னா அது போன்ற எந்த சாதனையும் எந்த தனி மனிதனும் செய்யவில்லை என்றது. உலகம் முழுவதிலுமே பெரியார் உயர்ந்தவராக காணப்படுகின்றார். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் சுப்பிரமணிய சாமி ஒருவர். சுப்பிரமணிய சாமி தனி கட்சி துவங்குவதற்காக வருகிறார். அவரே நேரில் எங்களிடம் சொன்னது இது. அப்பொழுது சங்கராச்சாரியரிடம் ஆசி வாங்கப் போகிறார். பெரிய சங்கராச்சாரியரிடம் அவர் இவருடைய கவனிக்காதது போல் நடந்து கொண்டே செல்கின்றார். இவர் கூடவே போகிறார். திரும்பி வந்து என்ன என்று கேட்கிறார். நான் புதிதாக கட்சி தொடங்க உள்ளேன், எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று சொல்கிறார். அவர் பார்த்து விட்டு முடிந்தால் பெரியார் ராமசாமியை போல் இருக்க முயற்சி செய்யுங்கள் என்கிறார். என்னையா சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது சங்கராச்சாரியர் சொன்ன வார்த்தை, பெரியாருக்கும் நமக்கும் கொள்கை அளவில் தான் வேறுபாடு தவிர அவரை விட நேர்மையானவன் ஒருவன் உலகத்தில் இல்லை, அவரை போல வாழ முயற்சி செய்யென்று சங்கராச்சாரியர் சுப்பிரமணிய சாமிக்கு சொன்ன அறிவுரையாகும். தந்தை பெரியார் தன் பொது வாழ்வில் இன்னை வரைக்கும் பெரிய லாட்ஜில் தங்கினது கிடையாது, பெரிய இடத்தில் போய் சாப்பிட்டு செலவு பண்ணது கிடையாது. வடநாட்டுக்கு அவர் போகும்பொழுது கூட சத்திரத்திலும் சாவடியிலும் தெருவிலும் படுத்து கொண்டு சென்றாரே தவிர ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையோ பெரிய அளவுக்கு சாப்பாட்டு செலவோ அவர் பண்ணினது கிடையாது. அவருக்கு கிடைத்த நூற்றுக்கணக்கான வீடுகளையும் அவர் ஈட்டிய பொது சொத்தையும் அவர் பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்து அதை பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்கிட்டார். அதை எல்லாமே ஆடிட்டிங்க்கு வரும். அவர் பெரியாருடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் ட்ரஸ்ட்டில் என்ன குளறுபடிகள் இருக்கிறது அதை கண்டறியுங்கள் என்று 3 ஆடிட்டரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் பிராமணர்கள். ஏறத்தாழ 3 மாத காலம் அந்த பெரியார் ட்ரஸ்ட்டை நோண்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அதில் பார்த்த ஆடிட்டர் ஒரு பிராமணன் புத்தகம் எழுதுகிறார். நான் பியூசியில் படித்தது, இப்போ இருக்கிற காலத்தில் அந்த புத்தகத்தை படித்தது இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் நோண்டி பார்த்தோம், ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. பெரியார் கைப்பட ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கின்றார். உதாரணத்திற்காக ஒரு வண்டி ஒருவர் நெல் கொடுத்தார் என்றால் இவர் கொடுத்த நெல் இதுக்கு தோராய மதிப்பு இவ்வளவு, ஒருவர் கொடுத்த மணல் ஒரு வண்டி அதுக்கு தோராய மதிப்பு, அதைவிட மேலாக என்னை செருப்பால் அடித்தார்கள், அந்த செருப்பை ஏலம் விட்ட வகையில் அதனுடைய தொகை இவ்வளவு என்று எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு வந்து அவ்வளவையும் பொது சொத்தாக்கி இன்றைக்கு உயர்ந்த நிலையில் வாழ்கின்ற ஒரு உத்தமன், அவரை இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது.